ஓகே. இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதே அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதை பற்றி பேசி மாதக்கணக்காயிருச்சு. ஸோ இன்றைக்கி பேசிடலாம். ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. நம்ம போப் லியோ இருக்கார் இல்லையா, போப் லியோ தி 14th, அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார். ஐ ரினியூ மை அப்பீல் ஃபார் அன் எண்ட் டு தி ஆன்கோயிங் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தி பாலஸ்டீனியன் சிவிலியன் பாப்புலேஷன் இன் தி வெஸ்ட் பேங்க் and I urgently call on the international community to work toward advancing the two-state solution for a just and lasting peace. இந்த ட்வீட் நான் படிக்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று, October 7 அட்டாக் நடந்தப்போ October 7 இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அத்தனை பொதுமக்களை ஹமாஸ் அப்படின்ற அந்த ஒரு போராளி கூட்டம், அவன் போராளியா, அந்த அந்த பயங்கரவாத கூட்டம் மக்களை கொலை செய்த போது எந்த இஸ்லாமிய அமைப்பாவது இல்லை எந்த இஸ்லாமிய அமைப்பில் உள்ள தலைவர்களாவது இதை கண்டித்து இப்படி ஒரு ட்வீட் போட்டாங்களா? வெஸ்ட் பேங்க்கில் அங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து அழுதுகிட்டு இருக்காரு. இதே மாதிரி October 7 அட்டாக் நடந்தப்போ இவங்க யாராவது இதை பற்றி பேசுனாங்களா, இல்லை இதை கண்டிச்சாங்களா? இவங்க சொல்லுவாங்கள்ல, எங்களை தீவிரவாதியாக எங்களை காமிச்சிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். சினிமாவில் இப்படி காமிச்சா கூட இவன் அழுவான். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்படி தான் இவன் போய் குண்டு வச்சுட்டு இருக்கான். இப்படி குண்டு வைக்கும்போது இது எவனோ ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் போப்புக்கு நிகரான இல்லை போப் மாதிரியான வேறு எந்த இஸ்லாமிய மத தலைவராவது இதை கண்டிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, த சிம்சன்ஸ் அப்படின்ற அந்த கார்ட்டூன் சீரியஸில் ஒரு எபிசோடில் நம்ம தாத்தா இருப்பார் இல்லையா, அந்த கிராண்ட்பா சிம்சன்ஸ், அவரை ஒரு ரிட்டைர்மெண்ட் ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருப்பாங்க, ஓல்டு பீப்புளுக்கான ஒரு தங்கும் இடத்துல. இவர் அங்கே ரொம்ப டென்ஷனாக இருப்பார், லோன்லியாக ஃபீல் பண்ணுவார், எப்போவுமே மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பார். அந்த டைமில் அந்த ஹோமில் ஜெல்டா அப்படின்ற இன்னொரு பெண் ஒருத்தங்க வருவாங்க அங்கே தங்க. தாத்தாவுக்கு அந்த பாட்டி மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒன்று வந்துடும். இவர் என்ன பண்ணுவார், அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ செய்வார். ஆனால் அதே ஹோமில் ஜாக் அப்படின்னு இன்னொரு தாத்தா இருப்பார். இந்த தாத்தா கிட்ட கார் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், காரை வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிவிட்டு அந்த பாட்டியை உஷார் பண்ண இவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவார். இப்போது இந்த ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரு போட்டி ஒன்று உருவாகும், யார் ஜெல்டாவை உஷார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போது இவர் என்ன பண்ணுவார், என்கிட்ட கார் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், இவர்கிட்ட லைசன்ஸ் இருக்காது. இவர் லைசன்ஸை போய் அப்ளை பண்ணுறதுக்காக போய் பார்த்து பேசிட்டு லைசன்ஸையும் வாங்கிடுவார். இவங்க லைசன்ஸை இவர்கிட்ட கொடுக்கும்போது அங்கே ஒரு சீன் ஒன்று வரும். அந்த ஷீட்டில் ஓல்ட் மேன் எல்ஸ் அட் கிளவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்கும். தாத்தா, வயசான தாத்தா மேகத்தை பார்த்து இவர் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இவர் அதை வாங்கிட்டு இவர் வெளியே போயிட்டு அந்த விண்டோ வழியாக பார்த்தாருனா அங்கே கிளவுட் இருக்கும். இவர் கிளவுட் கிட்ட போயிட்டு, ஹூ இஸ் லாஃபிங் நவ்? Can't you just use this recent photo? All right. Here you go. Woohoo! Who's laughing now? Shut up. இதை போயிட்டு இவர் டான்ட் பண்ணிட்டு இருப்பார் மேகத்தை போயிட்டு. என்ன கான்செப்ட், இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வயசாயிருச்சு அப்படின்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது, உங்களுக்கு வேலை இருக்காது, ஃபேமிலி அவங்க தனியாக போயிருப்பாங்க, நீங்கள் வயசான காலத்தில் லோன்லியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். மழை பெஞ்சா ஏன் மழை பெய்யுது அப்படிம்பீங்க, வெயில் அடித்தா ஏன் வெயில் அடிக்குது அப்படிம்பீங்க, ரோட்டில் நடந்து போனால் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு போவான், ஒருத்தன் மியூசிக் கேட்டு போவான். இது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா உங்கள் லைஃப்பை மட்டுமே நீங்கள் மைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், இன்னொருத்தனை போய் நம்ம நோண்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் கோவப்படுறது, காரணமே இல்லாமல் பிரச்சனை இருக்காது, ஆனால் பிரச்சனையை உருவாக்கி நீங்கள் கோவப்படுறதுக்கான ஒரு காரணத்தை நீங்களே உருவாக்குவீங்க அப்படின்றது தான் அந்த மீமினுடைய அர்த்தம். இந்த மீம் ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மேகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, இந்த மேகம் உங்களை எதுவும் செஞ்சுருக்காது, நீங்கள் இந்த மேகத்து மேலே கோவப்பட்டீங்கன்னா எதுவும் நடக்க போகிறதும் இல்லை, ஆனால் நீங்கள் கோவப்படுவீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளாக ஒரு விஷுவலாக ஒரு ஜோக் ஒன்று காமிச்சிட்டு போயிருப்பாங்க, ஓல்ட் மேன் எல்ஸ் அட் கிளவுட். இவருக்கு பிரச்சனை இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, நீங்கள் மேகத்தை கொடுத்தீங்கன்னா இவர் பிரச்சனையை உருவாக்கிடுவார். இதான் இந்த ஓல்டு பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு விஷுவல் மீம் இது. இதே மாதிரி தான் நம்ம போப்பாண்டவரும் பொழுது போகலை, வயசாயிருச்சு, நம்மளை ஒரு போஸ்ட்டில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், பொலிட்டிக்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வரோம். சரி, பொலிட்டிக்ஸில் இப்போ இது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது, மக்களை ரொம்ப அப்படி எமோஷ்னலாக தூண்டக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய, முக்கியமாக இந்த ஓக் லெஃப்ட்
கும்பலுக்கு தீனி போடக்கூடிய கண்டென்ட் எதுன்னு இவர் உட்காந்து யோசிப்பார். யோசிச்சுட்டு வாங்க நம்ம இங்கே போய் நோண்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரம்ப்பை பிடிச்சி நோண்டிட்டு இருந்தார் போன மாதம் ஃபுல்லாக, லாஸ்ட் ஒரு 3 மாதமாக. இப்போ திருப்பி இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன் வேணுமா, இன்னொன்று வேற சொன்னாரே. 2 ஸ்டேட் சொல்யூஷன் எதுக்கா அப்படின்னா, ஃபார் அ ஜஸ்ட் அண்ட் லாஸ்டிங் பீஸ், பெர்மனண்ட்டான நிரந்தர அமைதிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்துருச்சுன்னா இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் நிரந்தர அமைதி உருவாகிவிடும்னு இவர் நம்புறாரு. நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா என்ன, முதல்ல இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் முதல்ல பாசிபிளா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இவங்களுக்கு ஒரு நாடு கொடுத்துருங்க, பாலஸ்டீனியன் அப்படின்ற இந்த மக்களுக்கு தனியாக ஒரு நாடு ஒன்று கொடுத்துருங்க, இந்த 2 பேரும் அவங்க வீட்டில் போயிட்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற எளிமையான விஷயம் தானா, இல்லை இதுக்கு பின்னால் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கா? இருக்குது. நம்ம அதை பேசலாம் இன்றைக்கி. 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2 நாடுகள், 2 சாவரன் ஸ்டேட்ஸ் இங்கே அமைக்கணும். பாலஸ்தீனிய மக்களுக்கு 100% நம்ம உரிமைகள் கொடுத்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இவங்களை அங்கீகரித்து இவங்களுக்குன்னு தனியான சாவரன் ஸ்டேட் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னா, இப்படி கொடுத்தா இஸ்ரேல் அப்படின்ற இந்த நாடு இவங்க ஒரு சில செக்யூரிட்டி விஷயத்தில், பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு சில முக்கியமான அசம்ஷன்ஸை இஸ்ரேல் நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏன் இது நம்புறது கஷ்டம் அப்படின்னா, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பேங்க்லேயும் சரி தான், காசா விட்டு 100% இஸ்ரேல் வெளியே வந்தாச்சு. இஸ்ரேல் செட்டில்மெண்ட்ஸ் ப்ளஸ் இஸ்ரேல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் உள்ளே இருந்தாங்க 2005 வரைக்குமே. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்களை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பார்டரில் மட்டும் இவங்க பேட்ரோல் பண்ணுவாங்க. உள்ள காசா பார்டருக்குள்ளே இவங்க மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க 2005. இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் வாங்க. வெஸ்ட் பேங்க்கில் இன்றைக்கும் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் உள்ள பாதுகாப்புக்காக இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்கில் ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த இடத்த ஒட்டி நிறைய செக் பாயிண்ட்ஸ் போட்டு இஸ்ரேல் இராணுவம் அங்கே உள்ளே இருக்காங்க. ஓகே, இப்போது 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, வெஸ்ட் பேங்க் அப்படின்ற இந்த பகுதியை விட்டு இஸ்ரேல் 100% வெளியே வரணும். இது பண்ணலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த பக்கம் வாங்க, காசா வாங்க. ஃபஸ்ட்டு காசாவில் 2005 இவங்க அங்கேருந்து செட்டில்மெண்ட்ஸை வெளியே தூக்குன உடனே 2006 அங்கே எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷனில் ஹமாஸ் ஜெயிக்கிறாங்க. ஹமாஸ் ஜெயிச்சு அடுத்த வருஷம் 2007 ஆரம்பத்திலேயே ஃபத்தா இருந்தாங்களா, பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி, இவர் நம்ம அராஃபத் இருந்தார் இல்லையா, அவருடைய அந்த அமைப்பு. இவங்க என்ன பண்ணாங்க, ஹமாஸ் இவன் இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவனை மொத்தமாக காலி பண்ணலான்னு சொல்லி இவங்க இந்த கும்பல்லாம் சேர்ந்து ஃபத்தாவை போட்டு அடித்து இவங்களை அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. இப்போ ஃபத்தா அமைப்பு இப்போ எங்கே இருக்காங்கன்னா வெஸ்ட் பேங்க்கில். அப்போது இவங்க 2007 இவன் உள்ளே வந்தானா, காசாக்குள்ளே வந்த நாள் முதற்கொண்டு இஸ்ரேலுக்குள்ளே இவன் டெய்லி குண்டு போட்டுக்கிட்டு ராக்கெட் போட்டுக்கிட்டு அதனுடைய கிளைமேக்ஸாக அக்டோபர் 7 அட்டாக் நடந்துச்சு. இப்போ இஸ்ரேலினுடைய அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு காசா நீங்கள் மேப்பை நல்லா பார்க்கணும். இந்த வீடியோ முழுக்க நான் உங்களுக்கு இஸ்ரேல் அப்படின்ற அந்த நிலப்பகுதியினுடைய காசா, இஸ்ரேல், வெஸ்ட் பேங்க் இந்த மேப்பை நம்ம நல்லா டீப்பாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இன்றைக்கி. காசா இப்போ இந்த பக்கம் இருக்காங்க. ஆனால் வெஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்மாஸ். ஓகே, இந்த லேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் ஓகே இஸ்ரேலினுடைய கிழக்கு பக்கமாக ஜூடேயா சமாரியா அப்படின்றது தான் பைபிளில் உள்ள பெயர், அந்த லேண்டுக்கான ஒரிஜினல் பெயர். ஓகே, இந்த கும்பல்லாம் வெளியே இருந்து குடியேறதுக்கு முன்னால் இதான் அதனுடைய உண்மையான பெயர். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இஸ்ரேல் வெளியே இருந்து வந்தாங்க 48க்கு முன்னால் அங்கே யாருமே இல்லை அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது, இது புழுகு. ஓகே, இங்கே வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த லேண்ட் இப்படி கட்டாகி இஸ்ரேலுக்குள்ளே இப்படி கட்டாயிருக்கும். அதாவது இஸ்ரேல் நாடு அப்படின்ற அந்த நாட்டினுடைய மெயின் லேண்ட் மாஸுக்குள்ளே இது ட்ராப் ஆகிருக்கும் வெஸ்ட் பேங்க். அப்போ இந்த பகுதியை விட்டு இஸ்ரேல் இராணுவம் வெளியே போனாங்கன்னா, ப்ளஸ் இஸ்ரேல் செட்டில்மெண்ட் வெளியே போனாங்கன்னா, வெளியே போயிட்டு 100% பாலஸ்டீனியன் மக்களுக்கு இவங்க அத்தாரிட்டி கொடுத்து, அடுத்து அட்டானமி, ஃப்ரீடம் இதை கொடுத்து இவங்களை இங்கே முழு அட்டானமி கொடுத்து இவங்களை உட்கார வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இவங்க ஒழுங்காக இருப்பாங்களா? ஒருவேளை வெஸ்ட் பேங்க்கில் ஒரு புது அரசு ஒன்று இப்போதைக்கு அமைஞ்சி அந்த அரசு எப்படி இங்கே ஃபத்தா காசாவில் இவங்க தோற்று போய் வெளியே விரட்டப்பட்டாங்களோ ஹமாஸ்னால், அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லேயும் அங்கே ஒருவேளை ஒரு நல்ல அரசு அமைக்கப்பட்டு அந்த அரசை இவன் கவிழ்த்து, இந்த ஹமாஸ் அப்படின்ற இந்த பயங்கரவாதி கவிழ்த்து இவன் இங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே குண்டு போடன்னு வைங்களேன், மொத்த இஸ்ரேலும் அழிஞ்சு போயிடும். அப்போ இங்கே செக்யூரிட்டி த்ரெட் இருக்கானா? இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுடைய மேப், இஸ்ரேலுடைய மேப்
காசா, இஸ்ரேல், வெஸ்ட் பேங்க் அந்த முழு நிலப்பகுதியினுடைய மேப்பை நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு புரியும், இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வெஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பேங்க் நம்ம மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம். இதில் ஜெனீன், நாப்லஸ் அண்ட் ரமாலா, ஜெருசலேம், பெத்லஹேம், அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹெப்ரோன் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த 6 நிலப்பகுதியை நீங்கள் மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி இங்கே இருக்கும். இங்கே பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கும். இஸ்ரேலினுடைய லேண்ட்மாஸ் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போகும். இவங்க இங்கே இருப்பாங்க. இப்போ இந்த நிலப்பகுதி இதனுடைய வெஸ்ட் பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஏறி இப்படி இறங்கி மெடிட்ரேனியன் சீ வரைக்கும் இது போகும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இஸ்ரேலுடைய அந்த ஜியோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலுமே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லேண்டு வந்து சமப்பரப்பு தான். ஓகே, இங்கே பெரிய பெரிய மலைப்பகுதியோ இல்லை பள்ளத்தாக்கோ இங்கே கிடையாது. மாறாக நம்ம ஊர் பொதுவாக சமமாக இருக்கும். ஆனால் அவங்க ஊர் பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜூடேயா சமாரியா, அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் அப்படின்ற இந்த பகுதி பெரும்பாலும் மலைப்பகுதி. மலைப்பகுதினா எப்படின்னா சும்மா கிடையாது. கடல் மட்டத்தில் இருந்து 1000 மீட்டர், 1 கிலோமீட்டருக்கு இது இங்கேருந்து சீ லெவலை விட 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ். இதில் டால் அசூர் அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று உண்டு. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 1022 மீட்டர் சீ லெவல்ல இருந்து. அப்போது வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள பல இடங்கள் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி இப்படி கீழே இறங்கி கோஸ்டல் ஏரியா வழியாக, கோஸ்டல் ஏரியா அந்த இஸ்ரேலில் உள்ள அந்த கோஸ்டல் ஏரியா வழியாக இது அப்படி இறங்கும். இறங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சீ இருக்கும். அப்போ நீங்கள் இதை கிராஸ் செக்ஷனாக பாருங்களேன். மெடிட்ரேனியன் சீ, இஸ்ரேலுடைய கோஸ்டல் பகுதி, இங்கே தான் டெல் அவீவ், இந்த மாதிரியான முக்கியமான இஸ்ரேலுடைய எக்கானமியை தீர்மானிக்கக்கூடிய பல நகரங்கள் இங்கே இருப்பாங்க. மெடிட்ரேனியன் சீ, கோஸ்டல் ஏரியா, இஸ்ரேல். இந்த பக்கம் அப்படியே ஏறி வந்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க். இதில் இன்னொரு விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏறி இங்கே மவுண்டெயின் ரேஞ்ச் இங்கே இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஜோர்டன் வேலின்னு சொல்லுவாங்க. அப்படியே பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும். கடல் மட்டத்துக்கு அப்படியே கீழே இறங்கியிருக்கும். அது இப்படி ஏறி போனீங்கன்னா அங்கே ஜோர்டன் நாடு இருக்கும். ஜோர்டன் நாடு என்ன, அடுத்து ஜோர்டன் வேலி அது இறங்கியிருக்கும். அடுத்து இங்கே ஏறி வந்தீங்கன்னா மவுண்டெயின் ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்க்கில். இது அப்படியே இங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னா இஸ்ரேலில் உள்ள இந்த கோஸ்டல் ஏரியா, இது ஃபுல்லாக பிளைனாக இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சீ. இதான் இங்கே உள்ள இந்த கிராஸ் செக்ஷன். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லோ ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மையமான அதிகமான பாப்புலேஷன் வாழ்கிற அந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா எலிவேட்டடான பாலஸ்தீனியன் டெரிட்டரி வெஸ்ட் பேங்க்கில். இது மிலிட்ரி லாங்குவேஜில் ஹை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேடி படித்து பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, எப்போவுமே ஹை கிரவுண்டில் கொஞ்சம் எலிவேட்டட் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மிலிட்ரி ரீதியாக இது ஒரு அட்வான்டேஜ். இது கொஞ்சம் கடல் மட்டத்தை விட இது பிளைன், இது எலிவேட்டட் ரேஞ்ச். ஓகே, இப்போ என்ன ஆகுனா, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு இஸ்ரேலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சர்வைலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்னென்னா, இவங்களை ஈஸியாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு எளிமையான ஒரு வழி. இதையும் தாண்டி ஒருவேளை இங்கேருந்து உங்களை செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மூலமாக இவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் வராங்கன்னா நீங்கள் இவங்களை ஈஸியாக கண்காணிக்க முடியும். அப்போ மிலிட்ரியை பொறுத்தவரை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். மிலிட்ரியை பொறுத்தவரை கொஞ்சம் எலிவேட்டட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இஸ்ரேல் மக்கள் ஆக்சுவலி எங்கே வாழ்கிறாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மவுண்டெயின் ரேஞ்ச் இங்கே இருக்குது வெஸ்ட் பேங்க்கில், இங்கே மெடிட்ரேனியன் சீ இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த நேரோவஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இங்கே கோஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த கோஸ்ட்டில் தான் ஹெர்சிலியா, டெல் அவீவ், நெத்தானியா இந்த மாதிரியான முக்கியமான நகரங்கள் இருக்காங்க இஸ்ரேலில். ஓகே, இப்போது இந்த மெடிட்ரேனியன் சீ இருக்குல்ல, இந்த மெடிட்ரேனியன் சீயினுடைய அந்த பார்டர்லேருந்து இங்கே வெஸ்ட் பேங்க்கினுடைய பார்டர் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரோவஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ தூரம் அப்படின்னா, கிராஸ் செக்ஷனில் 15 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்ஸ். யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி போகணுன்னா, கிராஸாக போகணுன்னா 15 கிலோமீட்டர் தான். 15 கிலோமீட்டர் அப்படின்றது மொத்த ஏரியாவும் நான் சொல்கிறேன். மெடிட்ரேனியன் கடல்லேருந்து ஆரம்பித்து இதுக்கு நடுவில் இஸ்ரேல் இருக்காங்க, இங்கே வெஸ்ட் பேங்க் இருக்காங்க, இங்கேருந்து இங்கே நடுவில் ட்ராப்பாக இருக்காங்க இஸ்ரேல். எவ்வளோ கேப்லனா வெறும் 15 கிலோமீட்டரில். இது நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து பாகிஸ்தான் பார்டர் அங்கே இருக்குது. ஓகே, மேலே இருக்காங்க. நம்ம விஆர் இன் தமிழ்நாடு. ஓகே, லேண்ட் வழியாக இவங்க அங்கேருந்து வரணும் அப்படின்னா ராஜஸ்தானை கடந்து, குஜராத்தை கடந்து, மகாராஷ்டிராவை கடந்து இங்கே வரணும். அப்போ நமக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னு ஒன்று உண்டு.
இங்கேருந்து இவங்க வரணும்னா இவங்க இவ்வளோ இடத்த இவங்க தாண்டி வரணும். ஆனால் இது அவ்வளோ சாத்தியமானா இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே இங்கே செக்யூரிட்டி அலர்ட்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம தப்பிச்சுக்கலான்னு வைங்களேன். ஆனால் இங்கே கடல் பகுதிக்கும் இதுக்குமே 15 கிலோமீட்டர் தான் நேரோ செக்ஷனில் டிஸ்டன்ஸ். அடுத்து இதில் இன்னொரு பிரச்சனை வேறு ஒன்று இருக்குது. இப்போது இஸ்ரேல் நாட்டில் மிக முக்கியமான ஏர்போர்ட் ஒன்று உண்டு, பென்கூரியன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா எங்கேயோ உள்ள இஸ்ரேலுக்குள்ளே எங்கேயோ இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த டெல் அவீவ்க்கும் வெஸ்ட் பேங்கினுடைய அந்த பார்டருக்கும் நடுவில் இங்கே இருக்குது. வெஸ்ட் பேங்க், பென்கூரியன் ஏர்போர்ட், டெல் அவீவ், மெடிட்ரேனியன் சி, இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாளைக்கே வெஸ்ட் பேங்க்கில் உள்ளவங்கெல்லாம், பாலஸ்தீனிய மக்களெல்லாம், முக்கியமாக இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற முகமது அப்பாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பென்கூரியன் மேலே இவங்க அட்டாக் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி கேட்கக்கூடாது. கேள்வி என்ன அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை இன்னொரு 15 வருஷம் கழிச்சு, எப்படி காசா அப்படின்ற இந்த பகுதி ஹமாஸ் அப்படின்ற பயங்கரவாதி இவன் இதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டானோ, இந்த மக்கள் தான் இவனை சூஸ் பண்ணாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இவன் உள்ளே வந்தான், இவனை ஓட்டு போட்டு தான் மக்கள் இவனை சூஸ் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்கள், 1988 ஆரம்பித்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு 88 சொல்லிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன். இவன் சொல்லிட்டு வரான், சும்மாலாம் இவன் வெளியே ஒன்று உள்ள ஒன்றுலாம் இல்லை. இவன் யார் அப்படின்றது அந்த மக்களுக்கும் தெரியும், தெரிஞ்சு தான் இவனுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ இதே மாதிரி நாளைக்கு வெஸ்ட் பேங்க்கில் இப்போது இஸ்ரேலி கவர்மெண்ட் அங்கேருந்து வெளியே வந்தாச்சு, இஸ்ரேலி ஆர்மியும் வெளியே வந்தாச்சு. அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து ஒருவேளை நடக்குமா இல்லையா? நடந்துச்சுல்ல. இப்போ நீங்கள் உடனே நடக்காத விஷயத்தை நீ எப்படி பேசுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது October 7க்கு முன்னால் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்கள் பாயிண்ட்டை வந்து நான் கவனிச்சிருப்பேன். ஆனால் October 7 நம்ம கண்ணு முன்னால் இங்கே ஒரு எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இவன் என்ன செஞ்சான்னு சொல்லி. அப்போ நாளைக்கு வெஸ்ட் பேங்க் ஒருவேளை ஹமாஸ் மாதிரியான ஒரு கும்பல் கிட்ட போய் மாட்டிச்சு அப்படின்னா, அங்கே ஹமாஸ் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான அந்த பகுதியே ஒரு சின்ன பகுதி, 20 lakhs மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சின்ன பகுதிக்குள்ளே நூற்றுக்கணக்கான பயங்கரவாத கும்பல். அப்போது ஒரு மொத்த பகுதியுமே ஒரு பயங்கரவாத கும்பலாக இருக்குது அப்படின்னா உலகத்திலேயே இவன் தான். ஓகே, நாளைக்கு வெஸ்ட் பேங்க் இவங்க கையில் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியான டார்கெட் இவங்க. ஏன்னா பென்கூரியன் ஏர்போர்ட்ன்றது இஸ்ரேலினுடைய மிக சென்ட்ரலான ஒரு பாயிண்ட். அது நாளைக்கு இங்கே காசாவில் நடந்த மாதிரி டெமோக்ரஸியாக நாங்கள் எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருவேளை ஹமாஸ் ஜெயிச்சு வந்தான் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவான்? ஈரான் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக ஹமாஸுக்கு இவன் வெப்பன்ஸ்லாம் கொடுப்பான். அப்போது இங்கே கவர்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்றதுனாலேயே இந்த ஜியோகிராஃபி இங்கே மாறப்போகிறது இல்லை. இங்கே ஒருவேளை வன்முறை பண்ணுற கும்பல் இங்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சடன்லி என்ன ஆகும்னா, இஸ்ரேலினுடைய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு வன்முறை செய்கிற ஒரு பயங்கரவாத கும்பலினுடைய பார்டருக்கு பக்கத்தில் இது வந்துடும். நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் ஒஸ்ட் கேஸ் செனாரியோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. பாலஸ்தீன மக்கள் ரொம்ப யோகியம், அவங்க ரொம்ப அமைதியை விரும்புகிற ஒரு மார்க்கமாக அவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா இவன் 2005 அங்கேருந்து இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓகே 18 ஆண்டுகளுக்கு பிறகு மேஜர் அட்டாக் பண்ணான் 23. அதுக்கு முன்னால் 2009, 2007, 2014 ஒரு பெரிய ஒரு வார் ஒன்று அங்கே நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் தான் October 7. ஓகே, அப்போது இவன் அப்படி ஒன்றும் யோக்கியமான ஆள்லாம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு கேரண்டியும் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி பார்க்குறப்போ இங்கே ஒரு அசிமெட்ரிக் ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் அசிமெட்ரிக் ரிஸ்க் அப்படின்னா, இப்போது ஒருவேளை பாலஸ்தீனியன் ஆக்டிவிஸ்ட் இந்த கும்பல்லாம் பேசுகிற மாதிரி நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்துருங்க. முக்கியமாக இவர் பேசினார் இல்லையா, நம்ம போப் பேசுன மாதிரி நீங்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொடுத்துருங்க. இவர் சொன்ன மாதிரி அங்கே பீஸ் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, இது 2 பேருக்கும் நல்ல விஷயம். ஒருவேளை இவங்க ஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இவன் இன்னும் கலவரம் பண்ணி இன்னும் இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாக மாறினா அப்படின்னா அங்கே தான் பெரிய ரிஸ்க்கு ஒன்று இருக்குது. அப்போ இங்கே ரிஸ்க் அப்படின்றது சிமெட்ரியாக இல்லை, அசிமெட்ரிக்காக இருக்குது. நம்ம இப்போ அப்படியே இந்த பக்கமாக போகலாம், கிழக்கு பக்கமாக போகலாமா? கிழக்கு பக்கத்தில் நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி இங்கே வெஸ்ட் பேங்க் இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது. அப்படியே ஒரு வேலி ஒன்று இருக்குது, ஜோர்டன் வேலின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஷார்ப்பாக இது கீழே இறங்கி இப்படி இந்த பார்டரை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் ஜோர்டன் நாடு. இப்போது வெஸ்ட் பேங்க்
100% இண்டிபெண்ட்டாக இஸ்ரேல் இராணுவம் அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஜோர்டன் வேலி இருக்கு இல்லையா, இந்த வேலியுமே இப்போது வெஸ்ட் பேங்க்குக்கு சொந்தமான பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான ஒரு பகுதியாக இன்று மாறும். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் இவங்க ஒரு முக்கியமான செக்யூரிட்டி பகுதியாக இவங்க எதை பார்க்குறாங்கன்னா, இந்த ஜோர்டன் வேலியை. இந்த ஜோர்டன் வேலி இஸ்ரேலை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் எங்களுடைய பார்டரை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு செக்யூரிட்டி பார்டர் அது. ஏன்னா இந்த பக்கம் ஜோர்டன் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. ஜோர்டன்ன்ற நாடு இன்னைக்கு இஸ்ரேல் கூட ஒரு நல்ல உறவில் இருக்காங்க. ஒருவேளை வெஸ்ட் பேங்க் அப்படின்ற அந்த மொத்த பகுதி ப்ளஸ் இந்த ஜோர்டன் வேலி இந்த ரெண்டுமே இப்போது பாலஸ்தீனியன் மக்கள்கிட்ட போயிருச்சு அப்படின்னா, இவன் வெப்பன்ஸ்லாம் எப்படி கொண்டு வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது October 7 இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி போனது என்ன அப்படின்னா, ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் இவங்க ஸ்மகிள் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருந்தான். யார்? இந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஹமாஸ். இப்போ ஒருவேளை இந்த பஃபர் இருக்கு இல்லையா, ஜோர்டன் வேலியை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதையும் வெஸ்ட் பேங்க் இப்போ கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, இவன் ஜோர்டன் வழியாக வெப்பனை ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடலாம். வெஸ்ட் பேங்க் உள்ளே கொண்டு வந்து இப்படி இஸ்ரேலை முழுக்க இவனால் அடிக்க முடியும். ஏன்னா ஜோர்டன் வேலி, ஜோர்டன் இருக்காங்க, இந்த முழு ஏரியாவும் வெஸ்ட் பேங்க், ஜோர்டன் வேலி இது ரெண்டையும் இவன் கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னா, ஜோர்டனுக்குள்ளே இருந்து மிக எளிமையாக வெப்பன்ஸை இந்த வேலி வழியாக இவன் மேலே கொண்டு வந்துட முடியும். இந்த ஒரு காரணத்தினால தான் பாலஸ்தீன நாட்டுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு, பாலஸ்தீனன்ற ஒரு நாடுலாம் இல்லை, பாலஸ்தீன மக்களுக்கு வெஸ்ட் பேங்க்கில் நம்ம 100% அட்டானமி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க பேச்சுவார்த்தை பண்ணுறப்ப கூட இந்த ஜோர்டன் வேலியை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு இஸ்ரேல் ஏன் பேசுகிறாங்கன்னா, நிறைய முறை பேசியிருக்காங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா, இதான் பிரச்சனை. இவன் அழகாக அங்கேருந்து ஜோர்டன் வழியாக, ஈரான்லேருந்து ஜோர்டன் வழியாக மிக எளிமையாக வெப்பன்ஸ் இவன் கடத்தி உள்ளே கொண்டு வந்துடுவான், திருட்டு பைய. அப்போ இங்கே இஸ்ரேலுக்கு நிறையா லேண்டு வேணும், பாலஸ்தீன மக்கள் அமைதி விரும்பிகள், இவங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்றது இங்கே பிரச்சனை இல்லை. மாறாக 2 ஸ்டேட் சொல்யூஷனில் எங்களுக்கு ஒரு சாவரன் ஸ்டேட் ஒன்று அமையணும். இப்படி ஒரு சாவரன் ஸ்டேட் அமைஞ்சது அப்படின்னா பார்டர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? பாலஸ்தீன மக்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த பார்டரை இவன் கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஆச்சு? காசாவை இவன் தான் கண்ட்ரோல் பண்ணான். என்ன பண்ணா? பார்டரை உடைச்சிட்டு வந்து ஜேசிபி மாதிரியான பெரிய பெரிய வண்டியெல்லாம் கொண்டு வந்து அந்த பார்டரை இடித்து உள்ளே வந்தானா இல்லையா? 2 மக்கள் இருக்காங்க, யாருக்கு அதிகமான லேண்டு அப்படின்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. இஸ்ரேல் ஒரு பெரிய நாடு தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? அப்போது இங்கே வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப அசிம்ட்ரியாக இருக்குது. ரிஸ்கையும் தாண்டி மக்கள் கூட்டமே இங்கே அசிம்ட்ரி தான். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு ஓகேங்க நான் உங்களுக்கு விட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் பயங்கரவாதி. அப்போ இங்கு அமைதியாக வாழ நினைக்கிற ஒரு மக்களுக்கும் வன்முறை செய்வதை அவனுடைய தொழிலாக கொண்ட ஒரு வன்முறை கும்பலுக்கு தான் இங்கே சண்டை. அப்போது 2 பேரும் ஈக்குவலான ஐடியாலஜி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம பேசி பிரச்சனையை தீர்க்கலாம். ஒருத்தன் அமைதியாக வாழ விரும்புகிறான், இன்னொருத்தன் கொலை பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கான். அப்போ இந்த 2 ஒன்றும் இல்லை. இதில் இப்போ இன்னொரு தலைவலி வேறு. ஜெருசலேம் நகரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு, முஸ்லீம்ஸ்க்கு அண்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த 3 பேருக்குமே முக்கியமான ஒரு இடம். ஓகே, இந்த இடம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்கை விட்டு தள்ளியும் இல்லை, இஸ்ரேலுக்குள்ளேயும் இல்லை. இது அப்படியே வெஸ்ட் பேங்க் பார்டருக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கும். அப்போ இங்கே இப்போ இஸ்ரேல் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜெருசலேம் தான் எங்களுடைய கேபிட்டல்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் பாலஸ்தீன மக்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட் பேங்க்கில் எங்களுக்கு ஒரு தனி நாடு நாங்கள் ஒன்று அமைச்சோம் அப்படின்னா எங்களுடைய தனி நாட்டினுடைய கேபிட்டல் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலேம்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிழக்கு ஜெருசலேமில் தான் அந்த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற யூதர்களுடைய தேவாலயம் அங்கே தான் இருந்துச்சு. இவன் அந்த தேவாலயத்து மேலே இவன் மாஸ்க்லாம் கட்டி வச்சுருக்கான். 1 இல்லை 2 மாஸ்க்கு. 48 வாருக்கு அப்புறம் ஜெருசலேமை வந்து ஈஸ்ட் ஜெருசலேமை ஜோர்டன் இவன் பிடிச்சிட்டு போயிட்டான். வெஸ்ட் ஜெருசலேமை இவங்க இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 67 அந்த 6 days வார், 6 நாட்கள் போர். அந்த 6 நாட்கள் போரில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் ஜெருசலேமையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இப்போ 2மே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பகுதியில் உங்களுக்கும் வழிபட உரிமை உண்டு. ஏன்னா உங்களுடைய 2 மாஸ்க் இங்கே இருக்குது. அலெக்சா பக்கத்தில் இருக்குது, இது பக்கத்தில் டோம் ஆஃப் த ராக். இந்த 2 மாஸ்க் இங்கே இருக்குது. இந்த 2 மசூதிகளும் இங்கே இருக்குது. வெஸ்டர்ன் வால் இருக்குது. வெஸ்டர்ன் வால் என்பது யூத மக்களுடைய தேவாலயம் இருந்த ஒரு இடம். அந்த சுவர் 2000 இயர்ஸ்க்கு முன்னால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த சுவர் இன்றைக்கும் அங்கே நின்றுட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சர்ச் ஆஃப் தி ஹோலி செப்பல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இயேசு கிறிஸ்து அவர் திருப்பி எழுந்து வந்தப்போ அவர் உயிரோடு வந்தாருன்னு இவங்க நம்புகிறாங்கல்ல கிறிஸ்டியன்ஸ், அந்த தேவாலயமும் அது சார்ந்து அந்த இடத்துல கட்டப்பட்ட அந்த தேவாலயமும் அங்கே இருக்குது. அதனால தான் ஜெருசலேமை சும்மா பிரித்து விட்ருங்க, இவங்களுக்கு பாதி இவங்களுக்கு பாதியை பிரித்து விட்ருங்கன்னு அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது. இஸ்ரேல் பாலஸ்டைன் பிரச்சனை ஏன் இன்றைக்கு வரைக்கும் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒன்று வி ஆர் டீலிங் வித் டெரரிஸ்ட், இன்னொன்று இந்த பிரச்சனை என்பதே ஒரு இடியாப்ப சிக்கல் தான். ரொம்ப குழப்பமாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறையா குழப்பமான விஷயங்கள்லாம் உள்ளே உண்டு. அப்போ இஸ்ரேலுக்கு இப்போ 3 தலைவலி இருக்குது. என்னென்னா, இந்த பக்கம் சென்ட்ரல் இஸ்ரேல், மத்திய இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதி, இந்த பக்கம் பென்குரியன் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் நகரம். 3 விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக நம்மளுடைய போப் ஆண்டவருக்கு வந்துடலாமா? இவர் என்ன சொல்கிறாரு, 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொடுத்துருங்க அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்காரா? நான் என்ன சொல்கிறேன், நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார் கிளீவ்லாண்டில், அமெரிக்காவில். அவர் நான் போட்ட போஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஐ சப்போர்ட் 2 ஸ்டேட் சொல்யூஷன் இன்சைட் வாட்டிகன் வேர் போப் லிவ்ஸ் ஆன் ஒன் சைட், இன்னொரு சைடு வந்து நம்ம பாலஸ்டீனியன்ஸ் அண்ட் தர் பீஸ்ஃபுல் ஹமாஸ் பட்டீஸ் லிவ் ஆன் தி அதர் சைட். நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? வாட்டிகன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன நகரத்துக்குள்ளே அத்தனை பார்டர் செக்லாம் வச்சு அவ்வளோ ஈஸியாக போப் ஆண்டவரனுடைய அந்த பெசிலிக்கான ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. போப் ஆண்டவரனுடைய தலைமையகமான பெசிலிக்கா, அங்கே இவரை கொண்டு போய் வைக்க வேண்டியதானே? நீங்கள் அதுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா? நீங்கள் வேணால் அப்படி பண்ணலாம். உங்களுடைய வாட்டிகன் அப்படி 2ஆக பிரித்து நீங்கள் ஒரு பக்கம் இங்கே வாழ்ந்துக்கோங்க வயசான காலத்தில், இவங்க ஒரு பக்கம் இங்கே வாழ்ந்துக்கிட்டோம், இவங்க ரொம்ப அமைதியான ஆட்கள் தானேங்க, உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணுறான்னு அப்புறம் பார்ப்பீங்க. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் சொல்கிறேன், அங்கேருந்து பொந்து தோண்டி இங்கேருந்து இப்படி வருவான், அண்டர் கிரவுண்ட் வழியாக இப்படி வருவான், அப்படி போயிட்டு ஜாலியாக 2 பேரும் அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கோங்களேன். அப்போ போப் சொல்கிற மாதிரி இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வந்துடலாம். இப்போது இங்கு கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விகளுக்கு போப் பதில் சொல்லணும். என்னென்னா, ஓகே 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் அங்கே உள்ள ஏர் ஸ்பேஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, காசாலேருந்து இவன் வந்தப்போ அக்டோபர் 7 ஏர் வழியாக உள்ளே வந்தான். அதே மாதிரி அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பேங்க் மலைப்பகுதி, அங்கேருந்து இவன் ஆட்களை அனுப்பிவிட்டா யார் பாப்பா? ஏர் வழியாக ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடலாம். நான் சொன்னேன், இவங்க பிளைன், இவங்க மவுண்டைன் ரேஞ்ச். இப்படி இஸ்ரேலுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவனுக்கு என்ன கேரண்டி? இவன் ஒழுங்காக இருப்பான்னு என்ன கேரண்டி? ஜோர்டன் பார்டரை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? பென்குரியன் ஏர்போர்ட் இதை யார் பாதுகாப்பா? அடுத்து ஒருவேளை வெஸ்ட் பேங்க்கில் அப்பாஸ் நடத்திட்டு இருக்கிற பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி இவங்க கொலாப்ஸ் ஆகி ஹமாஸ் ஜெயிச்சா அப்போ என்ன ஆகும்? ஈரான் இவன் வெப்பன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு போப் வந்து இஸ்ரேலுக்கு இவர் கேரண்டி கொடுப்பாரா? ஒருவேளை இவங்க ஃபஸ்ட்டு ஒத்துப்பாங்க, ஆமாங்க நாங்கள் அமைதியாக வரோம், அப்படி தான் உள்ளேயும் வந்தான் காசாக்குள்ளே. என்ன பண்ணா? குண்டு வச்சு பொந்து தோண்டி உள்ளே குண்டு வச்சான். இதே மாதிரி இவன் பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? அப்போது பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுறாங்க, 2 ஸ்டேட் சொல்யூஷன் இங்கே வேணும் அப்படின்னு இங்கேருந்து குதிக்கிறவன் அத்தனை பேருமே முதல்ல உங்களுடைய இந்த மோரல் ஸ்டாண்டர்ட்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மேப்பை முதல்ல பாருங்கள். மெடிட்ரேனியன் சி கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான இஸ்ரேலிய பகுதி, இங்கே வந்தீங்கன்னா பென்குரியன் ஏர்போர்ட், ஜெருசலேம், வெஸ்ட் பேங்க் பகுதி ரொம்ப உயர்ந்த பகுதி, இந்த பக்கம் ஜோர்டன் வேலியை தாண்டி ஜோர்டன் நாடு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இதுக்கு முதல்ல ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துட்டு ஹமாஸ் கிட்ட போயிட்டு நீங்கள், அது ஒரு பாம்பு கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு கேரண்டி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குதிங்க.